மோடி அவர்கள் வந்து பாம்பன் பாலம் இல்லை தமிழ்நாட்டுக்கு அவங்க என்னதுக்காக வந்திருக்காங்கன்னு நமக்கு தெரியல. அவங்களுடைய நிகழ்ச்சி நிரல் என்னன்னு தெரியல. இலங்கைக்கு போனது தெரியுது. அப்ப இலங்கையிலிருந்து இங்க வர்றாங்கன்னு சொல்றாங்க. இப்ப நமக்கு வந்து என்கிட்ட கேட்கறதெல்லாம் கட்சித்தீவை பத்தி பேசியிருப்பாங்களா, இல்ல மீனவர் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவுக்கு தீர்வுக்கு ஏதாவது பேசியிருப்பாங்களான்னு. அது பேசணுங்கிறது நம்மளுடைய விருப்பம். இப்ப வந்து பையன் மோடி அவர்கள் வந்து இன்னைக்கு பிரதமராலே 10 ஆண்டுகளாகி 15வது ஆண்டு தொடருது, போயிட்டு இருக்கு. 12 ஆண்டு ஆகப்போகுது. இது எப்போ பேசணும்னா இந்த பிரச்சனை மீனவர்கள் சிக்கல் வந்து நமக்கு இன்னைக்கு நேத்து இல்ல, ரொம்ப நாளா இருக்குது. அது தமிழ்நாட்டு மீனவர்கள் பிரச்சனைன்னு பார்க்கக்கூடாது. இந்த நாட்டு குடிமக்களினுடைய சிக்கல், அவங்களுடைய வாழ்வுரிமை, அதை தீர்க்கணும்னு ஆட்சியாளர்கள் கவனத்தில் எடுக்கணும். அது இல்ல அவ்வப்போது அந்த யாராவது கைது பண்ணப்பட்டா அல்லது சுட்டுக் கொல்லப்பட்டா அந்த பிரச்சனை வருது, அப்புறம் அதை விட்டுறாங்க. கடலுக்குள்ள மீன் பிடிக்கிறதுங்கிறது எங்களுடைய வாழ்வுரிமை, எங்களுக்கு ஒரு பிறப்புரிமை. அந்த கடலுக்குள்ள எங்களுக்கு மீன் பிடிக்கிற உரிமை இருக்கா இல்லையா, அதான் இப்ப நமக்கு இருக்கிற கேள்வி. அந்த கடல்ல எனக்கு உரிமை இருக்கா இல்லையா, அப்படின்னா அது எப்படி? அது இப்ப எங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும், எங்க அண்ணன் அங்க இருக்கும்போது ஒரு மீனவனே எங்களை கைது பண்ணலையே நீ. அப்ப அது இந்த 15 ஆண்டுகளா தான் அதிகப்படியா அது தொடருது. காரணம் நாங்க இங்க வலிமையா இல்ல. அப்ப அது பேசி என்ன இருக்குது? எல்லை தாண்டி வர்றதுங்கிறதே ஒரு காரணமா சொல்றாங்க. எனக்கு தெரியும் கேரள மீனவர்களும் எல்லை தாண்டி போறாங்க. அவங்களே நீங்க சிறை பிடிக்கிறது இல்ல, அவங்க படகை பறிக்கிறது இல்ல, ஏலம் விடுறது இல்ல, சுட்டுக் கொள்றது இல்ல. ஒரு கேரள மீனவனா சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கானா? அப்ப எல்லை தாண்டி வர்றவங்க அவங்களுக்கு வந்து மீனவன்கிறது பிரச்சனையா இல்ல, தமிழர்கள் அப்படிங்கறதா சிக்கலா இருக்கு.